ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்த சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். 12ஆம் வீட்டிலே 7 குடையவன் மறைந்து விடுகிறார் 12ஆம் வீட்டிலே. அதே மாதிரி 8 குடையவன் 12ஆம் வீட்டில் மறைகிறார். உலகத்திலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 8 குடையவன் 12ஆம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரண நிலைமையில இருந்தனா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படிங்கிறது தான் விபரீத ராஜயோகம். நானே எதிர்பார்க்கல, நான் இவ்வளவு பெரிய ஆளாவேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் அந்த விபரீத ராஜயோகம். அது உங்களுக்கு ஏற்படும். இந்த 12ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டுக்கு இப்படி மறைவது எந்த விதமான பலன்களை தரும்? கூட்டு போனா சார், இவன் பேச்சை கேட்டு போன பாருங்க, குவைத்து கூட்டு போயிட்டு டிசைன் இன்ஜினியர்னு கூட்டு போனா சார், கூட்டு போய் ஒட்டகமைக்க விட்டான் சார், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த 7ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டில் மறைந்தால் 7ங்க வெளிநாட்டுக்கு, நிறைய வெளிநாட்டு போனவங்கலாம் கேட்டு பாருங்க, உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்னு கூட்டு போய் ரிசப்ஷனில் உட்காந்து கணக்கு எழுத விட்டுருப்பாங்க. யோ இந்த வேலையை நான் எங்கள் ஊர்லேயே செஞ்சிருப்பேன்டா. அந்த மாதிரி 7 குடையவன் 12ஆம் வீட்டில் வரையும் போது இந்த ஒரு மாதம் உங்கள் ஒய்ஃப் உங்களை டார்ச்சர் தான் பண்ணி ஆகணுங்கிறது உங்கள் விதியாக இருந்ததுன்னா இவங்களுடைய கேமரா கண்கள்லேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. நிறையா புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பொண்டாட்டி வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆமாம் நீ உங்களை பற்றி என்ன தெரியாதா, பெருமாள் கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே, நீங்கள் அவங்கள சொல்லுவீங்க, உன்னை பற்றி என்ன தெரியாதா, இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்குவீங்க. ஆனால் அதை நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாரோ ஒருத்தன் நம்ம கூட்டத்திலே ஒருத்தன் இப்படி வீடியோ எடுப்போம், இப்படி எடுத்து நம்மளே இப்படி வீடியோ எடுத்துட்டு உடனே பாட்டு வைக்கிறது, பாசங்கள் நேசங்கள் மாறுவதில்லை வாழ்வதின் தான நான. ரே அங்க என்ன அடிச்சுக்கிறாங்க, ஒரே சந்தோஷமா அடிச்சுக்கிறாங்களாம். எதுக்கு இந்த பில்டப்பு? இப்போ ஒரு வண்டி நம்ம போறது அன்ரிசர்வ்டு தொங்கிட்டு போனோம், இப்பதான் சீட்டு கிடைச்சிருக்கு, இப்பதான் அந்த ஜன்னலோட சீட்ல உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு உடனே ஒரு ஜன்னலோர இருக்கை, என் அருகே ஒரு புத்து, அதுக்குள்ள ஒரு பில்டப்பா. எது எடுத்தாலும் எடுத்துங்க. நம்ம ஆளுங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க பெரிய வியாதி என்னன்னா, நம்ம எது பண்ணாலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பிராண்டிங் ஆகிறதுக்குனே பண்ணுவாங்க. அதுதான் இந்த 7 குடையவன். ஆனா நீங்க எது பண்ணாலும் மாட்டிக்குவீங்க, அதான் பிரச்சனை. அந்த எடுக்கிறது ஒரு, நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஜன்னலோர இருக்கை, நீங்க போட்டோ எடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்க்க தவறிட்டீங்க, அவங்க தான் அவங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு. இது ஏதோ நீங்க வைக்காத ஃப்ரேம கார்டு வச்சிருக்காரு அந்த இடத்துல, அது உங்க பொண்டாட்டி கண்ணில் பட்டுருச்சு. ஆக நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் போயிருக்கீங்க. ஐயோ சத்தியமா இல்லமா, அப்புறம் எதுக்கு நீ ஸ்டேட்டஸ் வச்ச, நான் சும்மா பெருமைக்கு வச்சமா. நிறைய பேர் மாட்டிக்கிறது நமக்கு நம்மளே தான் மாட்டிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கியூரியாசிட்டி தான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு இது நடக்க போகுதுன்னு பேசிக்கிறாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், அது நடக்கவே நடக்காது. நான் கார் வாங்கலான்னு இப்போதான் லோன் அந்த காரே விளங்காம போயிடும். நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. பாண்டிச்சேரி பீச்சு கூட்டு போயிட்டு வாங்க, உங்க ஒய்ஃபை கூட்டு போங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு சுண்டல் தின்னுட்டே ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க, பஸ் ஸ்டாண்ட் வரதுக்குள்ள சண்டை வந்துடும். யூ டோன்ட் வரி. நம்ம ஆளுங்க திருஷ்டி அவ்வளோ நல்லவங்க எல்லாரும். அதனால அந்த கும்பராசிக்காரர்கள் 7 குடையவன் 12 வரும்போது மனைவி கூட தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும். ஆனால் 8 குடையவன் 12 மறைந்து திடீர் யோகங்களை உண்டாக்குகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு 4 குடைய 9 கூடிய சுக்கிரன் உச்சமடைந்து 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். இப்ப என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி, அவன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். பணமே இருக்காது, பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏற்கனவே 3 10 கூடிய செவ்வாய் வக்கரம் பெறுகிறார், பொழப்பே இருக்காது. நான் ரொம்ப வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். வாசல்ல இஎம்ஐக்காரன், மேலே பார்த்தீங்கன்னா நீங்க தண்டல்காரன், இந்த பக்கம் இவன், அந்த பக்கம் அவன், இந்த பக்கம் வாடகை கொடுக்கல அவுத்தோடது, ஒரு 24 பாம்பு உங்களை சுற்றி உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் நடுவில் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் போகிறீங்க. உங்கள் கடையை திறந்துட்டு பா
வேறு காலையிலே கடைக்கிட்டு வரக்கூடாது, சாயந்தரம் 8 மணிக்கு வா, எல்லா வியாபாரம் முடிஞ்சோன்னா ஒவ்வொருத்தரையாக செட்டில் பண்ணுறேன். ஒரு தைரியம் இருக்கும், கடை ஓடுனா தான் அந்த தைரியம் வரும். 100 ரூபா கொடுக்குறவனுக்குலாம் 50 ரூபா, 50 ரூபா கொடுக்குறவனுக்குலாம் 5 ரூபா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி முழு கடனை அடைக்க முடியலனாலும் ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இன்னைக்கு போயா நாளைக்கு கடை ஓடுனதுக்கு அப்புறம் மீதி கொடுக்குறேன் கம்முன்னு போவான். அட்லீஸ்ட் அதையாவது நீங்க தந்தாதான் மரியாதை. ஆனா நம்ம கடையை திறந்து நம்மளும் உட்காந்துருக்கோம், ஏய் எவனாவது வந்து போனி பண்ணுங்கடா, என்னை சுத்தி 4-5 பேர் உட்காந்துருக்காண்டா வெயிட்டிங்க. நிறைய பேர் இப்ப சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது கிடையாது, சம்பாதிச்சு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு தெரியாமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 300 கமிட்மெண்ட், எதுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு எனக்கே தெரியல. எல்லாமே ஒரு பிராண்டிங், இப்படியே போயிட்டு இருக்கு பொழப்பு. ஸோ அப்போ எந்த கும்பராசிக்காரர்கள் காசே இருக்காது, காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தொழிலை பாருங்க, பொழப்ப பாருங்க. நீங்க ஊட்டி போய் ஸ்டேட்டஸ் போடுற அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஜன்னலோர இருக்கை பக்கத்திலே தாவணி கனவுகள், ஒரு வெங்காய கனவு வேணாம், நீங்க பொழப்ப பாருங்க. இல்லைன்னா நீங்க தேவையில்லாம அங்க ஒரு கேரக்டர் வந்து அவங்களும் நீங்க போட்டோ பிடிச்சி மாட்டிக்குவீங்க. இப்பெல்லாம் போட்டோ எடுத்த வேற 5 வருஷம் ஜெயில தெரியுமா இல்லையா? அப்ப நான் என்னதான் பண்ணுவேன், ஒண்ணுமே பண்ணக்கூடாதுரா. அப்போ தம்பிட்டு இப்பதான் வருத்தப்பட்டு இருந்தேன், நான் யாரையாவது லவ் பண்ணா நான் எப்படிதான் தெரிவிக்கிறது? லெட்டர் எழுதினாலும் கைது பண்ணிடா, போட்டோ எடுத்தாலும் தப்பு, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாலும் தப்பு, நேரா போய் சொன்னாலும் தப்பு. சரி சொன்னா தப்புன்னு உடல் அசைவுகள்ல காட்டினா அதுவும் தப்பு. அப்ப என்ன செய்யணும்? உட்காந்து வேண்டிக்கணும், கடவுளே. தண்டனைகள் ரொம்ப கடுமையாயிருச்சு. எவனோ ஒருத்தன் பாருங்க, எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கலாம் நம்மள மாதிரி அப்புறாணி தப்புராணிக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் யாரோ பக்கத்துட்டுக்காரன் ஏதோ பண்ண தப்புக்காக நம்ம தெரு வாசல் ஃபுல்லா தெருவெல்லாம் போலீஸு, எவனோ ஒருத்தன் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் கன் வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்டா எனக்கு இவ்வளோ செக்யூரிட்டி? ஏற்கனவே ஃபுல் டைட்டா போயிட்டு இருக்கு லைஃப், எந்த தப்பும் பண்ண முடியாத மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நம்மள ஒரு அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அவனும் நேரே போ நேரே வா, நம்மளும் வேலைக்கு போ வீட்டுக்கு வா, அவ்வளவுதான். வளர்ந்துட்டோம் தான் பேரு. அவனும் ஸ்கூலுக்கு போறான் வீட்டுக்கு போறான். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் வேலைக்கு போறீங்க வீட்டுக்கு வரீங்க. யாராவது ஏதாவது பார்ட்டி கிட்டி கூப்பிட்டா வேணாம்பா நான் எங்கேயும் வரமாட்டேன். ஸோ 2 கூடியவன் 2ல் 4 பாதகாதிபதி உச்சம் போகும்போது ஒரு வாரத்தை மனசுல வச்சுக்கோங்க, when you become famous ஓவரா somebody will put camera. அதனால நீங்க ஃபுல் கண்காணிப்பில் இருக்கீங்க. 46 கேமரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஜாக்கிரதையா இருங்க. ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கணும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.